ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ஆட்டம். ஒரு தியேட்டர் குரூப் இருக்காங்க, நிறைய டிராமாஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபாரினர்ஸ் வந்து அந்த தியேட்டர் குரூப்பை பார்த்து உங்களுடைய ஆக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது அந்த தியேட்டர் குரூப்லாம் அந்த ட்ரீட்டுக்கு போய் அட்டன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துருது. என்ன ஹராஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒருத்தரை கை காமிக்கிறாங்க. அவங்க கை காமிச்ச நம்பர் மேலே யாருக்குமே சந்தேகம் வர மாட்டேங்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலையுமே நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்துக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பொண்ணு கை காட்டுறாங்க. இதுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆட்டம் படத்துடைய மொத்த கதையே. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. லைக் ஒரு பையன் மேலே வந்து ஒரு தப்பான இமேஜ் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, இந்த பையன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஆம்பளைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான தப்பான இமேஜ்லேருந்து முதல்ல வெளியே வரணும், ஒரு விஷயத்தை வந்து தீர விசாரிக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இந்த படத்து மூலமாக டைரக்டர் சொல்ல முயற்சிருக்கிறாரு. ஸோ இதுக்காகவே டைரக்டர் ஆனந்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவ்னா பாசிலுடைய மியூசிக் தான். ஒரு விஷயம் வந்து ரொம்ப கூர்மையாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிறதுங்கிறது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் பாசிபிள். அதை பாசில் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. இது போக வினய், ஜரின், இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக அவங்களோட ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் நகர 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 ஒரு கட்டத்தில் இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோ, இவர் மேலே சந்தேகப்படலாமா வேண்டாமான்னு சொல்லி படத்தில் அப்பியர் ஆகிற கேரக்டர்ஸையும் தாண்டி படம் பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் போகிறோம். அதுவும் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கட்டத்தில் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக சொதப்பிடுவாங்கன்னு சொல்லி இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே லைட்டாக கன்ஃபியூஷன் அடிச்சது, செகண்ட் ஹாஃப்ல எங்கேயாவது மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கெஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் அதாவது கிளைமேக்ஸ் தொட போகிற அந்த ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ங்கிறது உண்மையாகவே இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருந்தா படத்தில் குறைன்னு சொல்லி எதுவுமே இருந்திருக்காது. பட் இருந்தாலும் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அந்த கத்தியோட கூர்மை இன்னும் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டம் தி பெஸ்ட்டாகவே வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் ஒரு பெரிய லூப் ஹோல் சொல்லிக்கிறது எதுவுமே கிடையாது. தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.